உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்க மருத்துவர் வேண்டர்பில்ட் பிரவுன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 மே 25 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்ஜீனியாவில் இருக்கிற டான்வில்ல ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் தாமஸ் பிரவுனுக்கும் மரியா ஜோன்ஸ் பிரவுனுக்கும் மகனாக பிறக்கிறார் வேண்டர்பில்ட் பிரவுன். இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வேண்டர்பில்ட் பிரவுன் குழந்தை பருவத்திலிருந்தே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் கருப்பின மக்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வர்றதுக்கு கல்வி மட்டும்தான் சிறந்த வழி அப்படின்றது வேண்டர்பில்ட் பிரவுனுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. இதன் காரணமாக 1891 ஆண்டு வேண்டர்பில்ட் பிரவுனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக டான்வில்லே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலானது கருப்பின மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து வேண்டர்பில்ட் பிரவுன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலானது கருப்பின மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தனால அங்கு கல்வியினுடைய தரமானது கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதாவது வெள்ளையின மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் விட இந்த கருப்பினத்தை சேர்ந்த மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்த காலகட்டத்தில் கல்வியினுடைய தரமானது குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த கல்வியை முழுமையாக வேண்டர்பில்ட் பிரவுன் பயன்படுத்தி வந்தாங்க. பிறகு 1896 ஆண்டு இவருடைய 10 வயதில் வேண்டர்பில்ட் பிரவுன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த டான்வில்லே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்து அந்த ஒரு ஸ்கூலும் கருப்பின மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து வேண்டர்பில்ட் பிரவுன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தான் வேண்டர்பில்ட் பிரவுன் அவர் அமெரிக்காவில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உணர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு படிப்படியாக விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அதன் மூலமாக வேண்டர்பில்ட் பிரவுன் அவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருக்கிறனால எந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார் அப்படின்றத உணர்ந்து வந்தாங்க. குறிப்பாக வேண்டர்பில்ட் பிரவுன் படிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக தனி பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அங்கேயுமே கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு தனியாக இடம் ஒதுக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தியேட்டருக்கு போனாலும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து உட்காந்து தியேட்டரில் படம் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த ரயிலில் போகும்போது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் பெட்டெல்லாம் புக் பண்ணி அங்கே படுத்துகிட்டே போகிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. அதுவும் மறுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஒரு காரில் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து பயணிக்கிற கூட தடையாக இருந்தது. இது வெறும் சோசியலாக சமூக ரீதியாக மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாகவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. இதெல்லாமே வேண்டர்பில்ட் பிரவுனுக்கு புரிய வந்தது. இதன் காரணமாக படித்தாதான் நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னு வேண்டர்பில்ட் பிரவுன் முடிவு செய்கிறாங்க. ஏன்னா படித்த பிறகு இவங்க சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு போகும்போது இவரை போலவே இருக்கக்கூடிய மற்ற ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை இவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வேண்டர்பில்ட் பிரவுன் முடிவு செய்கிறாங்க. இதனால தொடர்ந்து நல்லா படித்து 1903 ஆண்டு இவருடைய 17 வயதில் வேண்டர்பில்ட் பிரவுன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்ஜீனியாவில் இருக்கிற டான்வில்லிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் கேரோலைனாவில் இருக்கக்கூடிய சார்லட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிட்டல் யூனிவர்சிட்டி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த பிட்டல் யூனிவர்சிட்டியானது இன்னைக்கு ஜான்சன் சி ஸ்மித் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஹிஸ்டாரிக்கலி பிளாக் யூனிவர்சிட்டிஸில் ஒன்று. அதாவது கருப்பின மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகங்களில் ஒன்று தான் இந்த ஜான்சன் சி ஸ்மித் யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ அங்கு சேர்ந்து 1903 ஆண்டிலிருந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை வேண்டர்பில்ட் பிரவுன் படித்து வந்தாங்க. இந்த சமயம் தான் வேண்டர்பில்ட் பிரவுன் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான அநீதியை உணர தொடங்கியிருந்தாங்க. அதாவது வெறும் கல்வி, அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு, பொழுதுபோக்கு, அதில் மட்டும் இல்லாமல் மருத்துவம் வரைக்கும் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உண்டான ஒடுக்குமுறையானது இருந்து வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் நோயினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அப்போ ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க வரும்போது அங்கே
சரியான இடம் இல்லை அந்த வெள்ளையினத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயம் அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க வந்து முழுமையாக குணமடைகிறதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்பப்பட்டு வெள்ளையினத்தை சேர்ந்தவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. இதன் காரணமாகவே நிறைய கருப்பினத்தை சேர்ந்தவங்க உயிரிழந்தும் வந்தாங்க, அவங்களுக்கு தரமான மருத்துவம் கிடைக்காம. இதெல்லாமே வேண்டர்பில்ட் பிரவுனுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது. இதன் காரணமாக வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து தான் ஒரு மருத்துவர் ஆகணும், அவருடைய சமூகத்துக்கு உதவணும் அப்படின்னு வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1907ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை அந்த ஒரு ஜான்சன் சி ஸ்மித் யூனிவர்சிட்டி அங்கேருந்து வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் கேரோலினாவில் இருக்கிற சார்லட்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற நியூட்டனுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்ற மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் வந்து 1907ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மருத்துவம் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி மருத்துவ கல்வியை இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து முழு கவனத்தோட இவருடைய மருத்துவ கல்வியை படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1912ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை அந்த பாஸ்டன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற நியூட்டனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அலபாமாவில் இருக்கிற டஸ்கீகி அங்கே 1912ஆம் ஆண்டு வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் அங்கு தான் வந்து டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல் ஆனது இருக்குது. அது வந்து டஸ்கீகி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுது. அது வந்து புக்கர் டேலஃபேரா வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புக்கர் டி வாஷிங்டன் அப்படின்னு சாட்டை அழைக்கப்படுவாங்க. ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு கல்வியாளர், எஜுகேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தர், நூலாசிரியர், இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு பிளாக் தான் அந்த ஒரு புக்கர் டி வாஷிங்டன் அப்படின்றவர். அவர் வந்து நிறைய சேவை பண்ணாங்க அவருடைய சமூகத்துக்கு, குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய சேவை பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்த டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. இது வந்து புக்கர் டி வாஷிங்டனால தான் நிறுவப்பட்டிருந்தது. இங்கே வந்து மெடிக்கல் ட்ரைனிங் வந்து வழங்கப்படும். ஸோ அதை பெறதுக்காக 1912ஆம் ஆண்டு இவர் வந்து வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து அந்த ஒரு டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இன்டர்னாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக. அதாவது வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து ஒரு நல்ல தேர்ந்த மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. இதை ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணாதான் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் எப்படி கல்வி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறமா மருத்துவம் அப்படின்னு எல்லாமே மறுக்கப்பட்டதோ அதே மாதிரி மருத்துவ பயிற்சியும் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு மறுக்கப்பட்டது. குறிப்பாக வெள்ளை இனத்தை சேர்ந்த மருத்துவர்கள் வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணக்கூடிய மருத்துவமனைகளில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. இதனால தான் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காகவே இந்த டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது புக்கர் டி வாஷிங்டனால் துவங்கப்பட்டது. ஸோ அங்கே தான் இவர் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து ஜாயின் பண்ணாங்க. எப்படி இவர் வந்து படிக்கும்போதும் கருப்பின மாணவிகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்தாரோ, எப்படி இவருடைய மருத்துவ இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போது அந்த கருப்பினத்தை சேர்ந்த மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படித்தாரோ, அதே மாதிரி தான் இவர் வந்து இப்போ டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உண்டான மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணாங்க. அடுத்து 1913 காலகட்டத்தில் இவரோட இன்டர்ன்ஷிப் முடிச்சிடுறாங்க. அதாவது மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து ரெசிடென்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. அதையும் 1914 காலகட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு மருத்துவராகவே ஃபிசிஷியனாக தகுதி பெறவும் செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது தொடங்கிறது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரானது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு பக்கம் வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, அதுக்கப்புறமா இன்னும் சில நாடுகள், பல்கேரியா, அது மாதிரி. அதே இன்னொரு பக்கம் வந்து இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறமா ரஷ்யா,
ரஷ்யா இது போன்ற நாடுகள். ஸோ இவங்க 2 படையினருக்கும் இடையே இந்த முதல் உலகப் போரானது துவங்குது. இந்த முதல் உலகப் போர் துவங்கி பெருமளவில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ உலகப் போரின் போது 2 தரப்பில் இருந்தும் இராணுவத்துக்கு மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. ஏன்னா மருத்துவர்கள் ஏன் தேவைன்னா, இராணுவ வீரர்கள் போரின் போது காயமடையும் போது அவங்களுக்கு உண்டான மருந்துகள் சிகிச்சைகள்லாம் வழங்குறதுக்கு சரியான மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்காக 2 தரப்பில் இருந்தும் இராணுவ மருத்துவ படையும் உருவாக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வேண்டர்பில்ட் பிரவுன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இவருடைய பணியை டஸ்கீகிலேயே தொடர்றாங்க. குறிப்பாக அங்கே மெடிக்கல் ப்ராக்டிஸ் இவர் வச்சு அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு வந்தாங்க. பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1917ஆம் ஆண்டு வேண்டர்பில்ட் பிரவுன் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அலபாமாவில் இருக்கிற டஸ்கீகியிலிருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் கேரோலினாவில் இருக்கக்கூடிய சார்லட்டுக்கு இவர் கிளம்பிடுறாங்க. இந்த சார்லட்டில் இருக்கிற ஜான்சன் சி ஸ்மித் யூனிவர்சிட்டியில் தான் இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி படித்தாங்க. ஸோ அங்கே போய் இவர் ஒரு பிரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிஸை 1917ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவரே ஒரு சிறிய மருத்துவமனை துவங்கி அங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த திருப்பணியை வேண்டர்பில்ட் பிரவுன் தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் இதே 1917ஆம் ஆண்டு முதல் உலகப் போரில் யுனைடெட் ஸ்டேட்ஸும் என்டர் ஆகுது. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு அலைடு ஃபோர்ஸஸாக ஜெர்மனியையும் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா ஸோ அவங்களை எதிர்த்து போர் பண்ண தொடங்குறாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்புறையும் மெடிக்கல் அந்த கோர்ப் அந்த மருத்துவ படையானது தேவைப்பட்டது. ஸோ அப்போ நிறைய மருத்துவர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த படைப்பிரிவில் சேர்க்கப்படலை. வெறும் 4 ரெஜிமெண்ட் தான், வெறும் 4 ரெஜிமெண்ட் 4 படைப்பிரிவு தான் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக இருந்தது. இது பெருமளவில் நம்பிக்கையின்மையை காட்டுனது. அதாவது அந்த கமாண்டர்ஸ், ஹையர் அப்ஸ் அவங்க எல்லாருமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களெல்லாம் இராணுவத்தில் அனுமதிக்க வேணாம், அவங்க நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, நமக்கு எதிராக எப்போ வேணாலும் மாறிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு போக்கு இருந்தது. இது பெரிய அளவில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை சேர்ந்த நிறைய வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி எப்படியாவது இதுக்கு படைப்பிரிவு வேணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் கொண்டாங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, இங்கே இதுவும் ஹிஸ்டாரிக்கலி பிளாக் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுமே பெரிய அளவில் நிறைய உதவிகள் பண்ண முன் வராங்க. இந்த மாதிரி படைப்பிரிவு கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கும் நியமிக்கப்படணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பெரிய அளவில் ஒயிட்ஸ் கூட, வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட இந்த போர் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட கருப்பினத்தை சேர்ந்த இராணுவ வீரர்கள் ஜாயின் பண்ணக்கூடாது, தனியாக இவங்களுக்கு அப்படின்னு படைப்பிரிவு உருவாக்கப்படணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அயோவாவில் இருக்கிற டெமாயின் அங்கே ஃபோர்ட் டெமாயின் ப்ரொவின்சியல் ஆர்மி ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் உருவாக்கப்பட்டது. அதில் வேண்டர்பில்ட் பிரவுன் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருந்தனால போய் அங்கே இவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் இருக்கிறனால அதில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. உடனடியாக இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இவருக்கு உண்டான பயிற்சிகளும் வழங்கப்படுது. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட பல நேரங்களில் இவர் இராணுவத்தில் அனுமதிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டாங்க. அப்போவும் இந்த இராணுவத்தில் கூட வேண்டர்பில்ட் பிரவுன் நினச்சாங்க இராணுவத்தில் கூட கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உண்டான அந்த பாகுபாடு பார்க்கப்படுது அப்படின்னு. இருந்தபோதும் இறுதியாக இவர் சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க. குறிப்பாக 92nd டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆர்மியில். அதில் குறிப்பாக அந்த 92nd டிவிஷனில் ஃபுல்லாக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 92nd டிவிஷனுடைய 317th ரெஜிமெண்ட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் அப்படின்ற படைப்பிரிவு 317வது படைப்பிரிவு, அதில் 356th ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு ஃபிசிஷியனாக ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக வேண்டர்பில்ட் பிரவுன் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து இவர் ஃப்ரான்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா அங்கே யூரோப்பில் தான் போர் நடக்கிறனால வேண்டர்பில்ட் பிரவுன் இந்த 1917ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்ட உடனே இந்த 92nd டிவிஷனுடைய இந்த 317th இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் அதனுடைய 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி அதில் இவர் நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். முன்காலத்தில் போர் பண்ணக்கூடிய அந்த வீரர்கள் காயமடையும் போது உடனடியாக ஆம்புலன்ஸில் கொண்டு அவங்களுக்கு உண்டான சிகிச்சை வழங்குறதுக்கு உண்டான ஒரு படைப்பிரிவு. அதுதான் இந்த 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி அப்படின்றது. ஸோ அதில் இவர்
போர் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண பிறகு வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து அங்கே இவருடைய பணியை தொடங்குறாங்க. அப்போ குறிப்பாக 1917 செப்டம்பர் மாதம் இவர் வேண்டர்பில்ட் ப்ரவுன் அவருடைய படைப்பிரிவு இந்த 365th அந்த ஆம்புலன்ஸ் கம்பெனி அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 92வது டிவிஷன் அவங்க வந்து இந்த 1917 செப்டம்பர் மாதம் பிரான்ஸோடைய கிராண்டஸ்டில் இருக்கக்கூடிய ஃப்ராப்பல் அங்கே வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே ஏற்கனவே 5th ரெகுலர் யூஎஸ் ஆர்மி டிவிஷன் வந்து இருந்தாங்க. அந்த 5th ரெகுலர் யூஎஸ் ஆர்மி டிவிஷன் வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க இராணுவ வீரர்களுடைய டிவிஷன். ஸோ அவங்க வந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கு பிறகு அந்த ஃப்ராப்பலில் இவங்க நியமிக்கப்படுறாங்க 92வது டிவிஷன். அதாவது ஒரே இடத்துல போர் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கேப்சர். இப்போ ஒரு இடத்துக்கு முன்களத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் போகிறாங்கன்னா அங்கே போய் ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அங்கே இன்னொரு படைப்பிரிவை அனுமதிச்சுட்டு அவங்க முன்னேறி வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. அது மாதிரி இந்த ஃப்ராப்பல் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த ஒரு வில்லேஜ் அந்த ஒரு கிராமத்தில் இவர் வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து போகிறாங்க அந்த 92வது டிவிஷன் தரப்பிலிருந்து. ஸோ அங்கே போய் அங்கே காயமடையக்கூடிய வீரர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போ ஜெர்மனி தரப்பில் அங்கே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த கேஸ் குண்டுகள் வாயு குண்டுகள் வந்து வீசப்பட்டது. அந்த வாயு குண்டுகள் பொறுத்த வரைக்கும் நச்சு வாயு வந்து இருக்கும். ஸோ அது வெளிவரதன் மூலமாக போர் வீரர்கள் மயக்கமடைவாங்க, இல்லைன்னா சுயநினைவை வந்து இறந்து போயிடுவாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பீரங்கி தாக்குதல், வான்வழி தாக்குதல் அப்படின்னு மிகப்பெரிய தாக்குதல் எல்லாம் இருந்தது. அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்களுடைய 92nd டிவிஷன் ஆனது இருந்தது. அதில் இவங்களை சுற்றி வளைச்சு 4 பக்கம் இருந்தும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த இடத்துல நின்று வேண்டர்பில்ட் ப்ரவுனுடைய அந்த ஒரு டிவிஷன் தரப்பிலிருந்து மிகப்பெரிய சேவையை ஆற்றி வந்தாங்க. இந்த சமயம் தான் அந்த ஜெர்மனி தரப்பில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ட்ரென்ச்சஸில் இந்த ஃப்ராப்பலில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் அகழிகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்றுனாலையும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டது. அப்போ தான் அங்கே வந்து ஃபுல்லாக அந்த 92nd டிவிஷன் ஃபுல்லாக கருப்பினத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஜெர்மன் ட்ரூப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க ஒரு குண்டை வந்து வீசுகிறாங்க. ஆனால் அந்த குண்டில் வந்து கேஸோ இல்லைன்னா வெடிப்பொருளோ இல்லை. அதுக்கு பதிலாக அந்த குண்டில் ஒரு பிரிண்டட் ப்ரொபகண்டா ஒரு பெரிய லெட்டர் ஒன்று இருந்தது. அதில் அவங்க தெரிவிச்சிருந்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய டைட்டிலே டு கலர்டு சோல்ஜர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஆர்மி அப்படின்ற டைட்டிலில் இருந்தது. கருப்பினத்தை அமெரிக்க இராணுவத்தினுடைய கருப்பின இராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொடக்கம் இருந்தது அந்த லெட்டரில். அதில் வந்து ஹலோ பாய்ஸ் அப்படின்னு அந்த ஜெர்மன் லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆனது. அதில் குறிப்பிட்டு இருந்தது என்னென்னா, நீங்கள் ஏன் எங்களை எதிர்த்து ஜெர்மனியை எதிர்த்து நீங்கள் போர் பண்ணுறீங்க? அவங்க சொன்னாங்களா, அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சொல்கிறது வந்து ஜெர்மனியை எதிர்த்து போர் பண்ணுறது தான் மனித நேயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் வலு சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது ஜனநாயகம் அப்படின்ற கேள்வி அதில் வந்து எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்களை அவங்க மூளை சலவை செய்கிறதுக்காக இந்த ஒரு இது வந்து லெட்டர் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் சொல்லியிருந்த கூடுதல் விஷயங்கள் அதனுடைய சாராம்சம் என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் உங்களால் வந்து உங்களுக்கு ஜனநாயகம் இருக்குதா கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு? அது சமூக ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளை நீங்கள் அனுபவிக்கிறது இல்லையா? அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நீங்கள் வந்து நார்மலாக வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியுமா? அதே மாதிரி ஒரு தியேட்டருக்கு போனால் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க உட்காரக்கூடிய இருக்கையில் உங்களால் உட்கார முடியுமா? இல்லை ட்ரெயினில் போனால் உங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா? அட்லீஸ்ட் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா? அதே மாதிரி அமெரிக்காவினுடைய சவுத்தில் தெற்கில் காரில் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து உங்களால் பயணம் பண்ண முடியுமா? இவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் உங்களை வந்து பணயமாக பயன்படுத்தி எங்களை எதிரியாக வந்து உங்களை காட்டி உங்களை வந்து போர் பண்ண வைக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்களினுடைய வேலையாட்களாக தான் நீங்கள் இருந்து வரீங்க. மேற்கொண்டு இந்த எங்கள் கூட போர் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பலன் என்ன? ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுடைய எலும்புகள் வந்து உடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான உடல்நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களினுடைய பிரச்சனைகள், குறிப்பாக மரணம் ஏற்படுற அளவுக்கு கூட பல பாதிப்புகள் ஏற்படும், ஆபத்தான காயங்கள் ஏற்படும். இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஆனால் அமெரிக்காவை உங்களை தூண்டிவிடக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெள்ளையினர்களுக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மூளை சலவை செய்கிறதுக்கு குறிப்பிடப்பட்டது. மேலும் நீங்கள் ஜெர்மனிக்கு வாங்க, கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு அங்கு கருப்பினத்தை
சேர்ந்தவங்க ஜெர்மனியில் வெள்ளை இனத்தை சேர்ந்த ஜென்டில்மேன் மாதிரியே பார்க்கப்படுறாங்க. ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்தால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல நண்பர்களை நீங்கள் பெற முடியும். துப்பாக்கியை தூக்குறது கௌரவம் கிடையாது, அது மிகப்பெரிய அவமானம். அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெர்மனியினுடைய படைப்பிரிவில் வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை வழங்குகிறோம் அப்படின்னு இது மாதிரி பல்வேறு தகவல்கள் அந்த லெட்டரில் இருந்தது. அது வந்து முடிஞ்சால் நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை வந்து படித்த பிறகு எந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அது உண்மை அப்படின்னு தான் நினைக்க முடியும். ஏன் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து இவங்க அனுபவித்தாங்க. குறிப்பாக இராணுவத்தில் சேர்றதுக்கே கூட பல பாகுபாடுகள் இருந்தது. இவங்களை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி வந்து நம்பவே இல்லை. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த லெட்டரை பார்த்த உடனே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அங்கே போயிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணத்தில் வேண்டர்பில்ட் ப்ரவுனும் இவரை சேர்ந்தவங்களும் அந்த ஒரு எண்ணத்துக்கு போகவே இல்லை. அது காரணம் 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி வந்து இவங்களை ஃபஸ்ட்டு நம்பலை. ஸோ நம்பலை அப்படின்றது ஏன் அப்படின்னா இவங்க ஒரு வேளை அந்த பக்கம் சேர்ந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக தான். அப்போ இவங்க போய் அந்த பக்கம் சேர்ந்தா இவங்களுடைய இனத்துக்கே அது கேவலம் அப்படின்னு வேண்டர்பில்ட் ப்ரவுன் உட்பட அவங்கெல்லாம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் நினச்சாங்க. 2வது விஷயம், இவங்க வந்து இராணுவத்தில் சேர்றதுக்கு பல கருப்பினத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் முன் வந்து போராட்டம்லாம் நடத்தி தான் இவங்கள சேர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது ஜெர்மன் படையில் சேர்றது அப்படின்றது மிகப்பெரிய அவங்களுக்கும் செய்யக்கூடிய இவங்களோட இனத்துக்கே செய்யக்கூடிய இன்னொரு துரோகம் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதையும் கடந்து என்னதான் அமெரிக்காவில் இன பாகுபாடு ஒடுக்குமுறை எல்லாம் இருந்தாலும் அது நம் நாடு அப்படின்ற அந்த ஒரு தேசப்பற்றானது வேண்டர்பில்ட் ப்ரவுன் உட்பட அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு இருந்தது. இதனால் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அனுபவிச்சுக்கிறோம், உங்களினுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக போர் பண்ண தொடங்குறாங்க. ஸோ இது மாதிரி வேண்டர்பில்ட் ப்ரவுனுடைய அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோடைய 92வது டிவிஷன் அவங்க பெரிய போரை வந்து மேற்கொண்டாங்க. அதன் மூலமாக அங்கே அடையக்கூடிய வீரர்கள் பல வீரர்கள் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக வேண்டர்பில்ட் ப்ரவுனும் அந்த முன்களத்தில் நின்று இவருடைய பணியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அதே 1917ஆம் ஆண்டு அக்டோபரில் இன்னொரு MSEU ஆர்கான் கேம்பைன் அவங்கள வந்து சக்சீட் பண்ணி அவங்களுக்கு பிறகு இவங்க வந்து செயின்ட் மேனோஹோல்ட் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க வேண்டர்பில்ட்டோடைய 92வது டிவிஷன். அதுக்கப்புறம் நவம்பரில் 1917 நவம்பரில் ஜெர்மனி தரப்பிலிருந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அனைத்து தாக்குதல்களையுமே எதிர்கொண்டாங்க. இறுதியாக 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் முடிவடையுது. இந்த முதல் உலகப் போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் வேண்டர்பில்ட் வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து யூரோப்பில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே வந்துடுறாங்க. குறிப்பாக இந்த முறை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற சால்டன் அப்படின்ற இடத்துக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அங்கு காயமடையக்கூடிய வீரர்கள் காயமடைஞ்ச வீரர்கள் முதல் உலக போரில் காயமடைஞ்ச வீரர்கள் அங்கே கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ அந்த சால்டனில் அப்பவும் கூட போர் முடிஞ்ச பிறகும் கூட வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து அந்த காயமடைஞ்ச வீரர்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக போரெல்லாம் முடிஞ்சிட்டனால 1919ஆம் ஆண்டு மே மாதம் வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து ஆர்மியிலேருந்து ஹானரோட கௌரவத்தோட வெளிவந்தாங்க. ஸோ இது வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து தன்னுடைய ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்துக்கும் தன்னுடைய தேசத்துக்கும் சேர்த்த பெருமை அப்படின்னு வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து கருதுனாங்க. இதுக்கப்புறமா வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து வெர்ஜீனியாவிலே இருக்கக்கூடிய கானவே கவுண்டி அங்கே இவர் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் இவருடைய அம்மா கூட தங்கி அங்கே வந்து வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து இவருடைய மருத்துவ சிகிச்சைகளை அங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு தொண்டாவே இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த வெர்ஜீனியாவில் இவர் வாழும்போது இவருடைய அப்பா வந்து இறந்து போயிருந்தாங்க. இவருடைய அம்மா மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்த ஏழைகளுக்கு இவர் இலவச மருத்துவ சிகிச்சையும் கொடுத்து வந்தாங்க. இது மாதிரி பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமாக 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 அன்னைக்கு வேண்டர்பில்ட் ப்ரவுன் வந்து இவருடைய வீட்டில் சுடப்பட்ட நிலையில் வந்து இவருடைய சடலமானது எடுக்கப்பட்டது. அதாவது 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 அன்னைக்கு இவர் யாருனாலையோ கொல்லப்பட்டிருந்தாங்க, துப்பாக்கினால் சுடப்பட்டு. அது யாருனால அப்படின்றது அப்போ கண்டுபிடிக்கப்படலை. ஒருவேளை அது வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களாம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற கருப்பினத்தை சேர்ந்தவங்க
பெரிய அளவில் தாக்கப்பட்டாங்க. குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உண்டான உரிமைகளுக்கு போராடக்கூடிய வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களும் கூட தாக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் யார் தாக்குனாங்க, என்ன இவருக்கு பிரச்சனை, யார் சுட்டு கொண்டாங்க அப்படின்ற எதுவுமே தெரியல. இருந்தாலும் 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 அன்னைக்கு இவருடைய 35வது பர்த்டேக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 34 வயதிலேயே வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து இறந்து போயிடுறாங்க, துப்பாக்கியினால் சுடப்பட்டு. ஸோ இவருடைய 35வது வயது வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1921 ஏப்ரல் 25 அன்னைக்கு இவருடைய 34 வயதில் வேண்டர்பில்ட் பிரவுன் அப்படின்ற புனிதமான ஆத்மா இந்த பூமியை விட்டு வெளியேறினது. ஸோ இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவருடைய அம்மாவே இறந்து போனாங்க. இது வேண்டர்பில்ட் பிரவுனுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் இவர் அடைஞ்ச துயரம். ஸோ இந்த மாதிரி இவருடைய இறப்பு, ஒரு நல்ல மனிதன், இவருடைய சமூகத்துக்கும் தேசத்துக்கும் பெரிய அளவில் பங்காற்றிய ஒரு மனிதன் இந்த மாதிரியான ஒரு இழப்பை வந்து சந்திச்சாங்க. ஆனால் இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இன்னே வரைக்கும் 100 ஆண்டுகளை கடந்தும் கூட வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க, அவரை சுட்டது யாரு, அதுக்குண்டான சர்க்கம்ஸ்டான்ஸ் என்ன காரணம் எதுவுமே அறியப்படாமல் வந்து இருந்து வருது. இது மட்டும் இல்லாமல் வேண்டர்பில்ட் பிரவுன் வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே பெரிய அளவில் ஆப்பிரிக்க அமெரிக்க சமூகத்தை தவிர மற்ற யாராலையுமே இவர் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுறதே இல்லை. இருந்தாலும் இவர் வந்து ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபிசிஷியன்ஸில் ஒருத்தர் அப்படின்றது மட்டும் மாற்று கருத்து இல்லாத உண்மை. ஸோ இப்பேற்பட்ட வேண்டர்பில்ட் பிரவுன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.